அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு, குரூப் 2 2A எக்ஸாமுக்கு, குரூப் 1 எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியமாக கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குற ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டி நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து பாலிட்டியில் வந்து கிடைக்கும். ஏன்னா அப்படியே தான் கேட்பாங்க, வெளியிலேருந்து அதிகமாக போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் நம்மளால் கெஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக வந்து பாலிட்டி வந்து இருக்கும். சரியா? அதில் பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 40 மார்க் கேட்குறாங்க. குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்லேயோ அல்லது குரூப் 4லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த புக்கில் நான் கொடுத்துருக்க லெசன்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து குரூப் 2 2Aக்கோ அல்லது குரூப் 1 மெயின்ஸுக்கோ படிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவுட் சோர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்கும் அப்படின்னா டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சிலபஸில் இருக்க டாப்பிக்கு. ரெண்டாவது காலத்தில் சிலபஸில் இருக்க டாப்பிக்கு தமிழ் மீடியத்தில் நம்ம என்னென்ன புக்கை வந்து படிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது காலமில் இங்கிலீஷ் மீடியமில் என்னென்ன புக்கு படிக்கிறீங்க அப்படின்றத பார்க்குறோம். சரியா? அப்போது நான் தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு சைட் பை சைட் இங்கிலீஷும் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? அடுத்தது அரசியலமைப்பின் முகப்புரை. மூணாவது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். 3 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்குமே கூட ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்து எடுக்கணும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதனால் எல்லா டாப்பிக்குமே முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு, அதோட முகப்புரை மற்றும் சிக்னிஃபிகன்ஸு, சாலின் ஃபீச்சர்ஸ், 3த்துக்குமே வந்து என்ன லெசன் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 6th ஃபஸ்ட் டேர்ம் சமத்துவம் பெறுதல். ஓகேவா? அதே 6th செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்து 6th ஃபஸ்ட் டேர்மில் சமத்துவம். ஓகேவா? 8th புக்கில் செகண்ட் டேர்மில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற லெசன். 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு, 12th ஹிஸ்ட்ரியில் ஓல்டு புக் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த டாப்பிக்கில் 1858 1947 வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம படிச்சுக்கணும். சரியா? அப்போது இந்த ஒரு டாப்பிக்கு நீங்கள் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஒரே விஷயந்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை. இந்த டாபிக் யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்து சிட்டிசன்ஷிப். இந்த லெசனுக்கு நம்ம எங்கே படிக்கணும்? 12th இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன், 12th தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்ற லெசன், 12th ஹிஸ்ட்ரியில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு அப்படின்ற லெசன், 8th குடியுரிமையும் குடிமக்களும், 10th இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா? இந்த லெசன்லேருந்துலாம் வந்து நம்மளுக்கு அந்த டாப்பிக்கில் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? அடுத்தது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி. இதுக்கெலாம் எங்கே படிக்கணும் அப்படின்னா 9th லெசனில் மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 10th இந்திய அரசியலமைப்பு, 11th அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்ட்டு பகுதி 2ல் வந்து ஒரு லெசன் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுது. அடுத்ததாக ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். அந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னா 10th மத்திய அரசு, 12th சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்த 3 லெசன்லேயும் நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுத்துக்கும். சரியா? அடுத்தது மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னா 7th மாநில அரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 8th புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 10th மாநில அரசு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 3த்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் 10th படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும் அப்படின்ற பட்சத்தில் 10th படிச்சுட்டு நீங்கள் 7th 8th வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குவாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா 7th புக்கு படிச்சுட்டு அடுத்து 8th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10th வரலாம். சரியா? அது உங்களோட புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி, உங்களோட ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்களா எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. சரியா? அடுத்தது உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கும் பஞ்சாயத்து ராஜ். இந்த டாப்பிக்கு எங்கே படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 6th புக்கில்
உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 9th புக்கில் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி 11th புக்லேயும் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த 3 லெசனையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் அப்படின்ட்டு ஒரு லெசன், ஒரு டாபிக். ஓகேவா? கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மள ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் பரவாயில்ல, மெயின்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை எதிர்பார்க்கணும். நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 3 லெசன் படிக்க வேண்டியிருக்கு. 10th இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு லெசனு, 12th இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற லெசன், 11th அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் அப்படின்ற லெசன். 3 லெசனும் படிக்கணும். அடுத்தது தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி. இதுவும் முக்கியமான டாபிக். எலெக்ஷன்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கேட்பாங்க. சரியா? அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். எலெக்ஷன், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா 3த்துக்கும், மக்களாட்சி 6th புக்கில் மக்களாட்சி, 7th புக்கில் அரசியல் கட்சிகள், 8th புக்கில் நீதித்துறை, 9th புக்கில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, 9th தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அரசாங்கங்களின் வகைகள் எல்லாமே 9th படிக்கணும். 10th மத்திய அரசு, மாநில அரசு, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு 11th ஒரு புக் இருக்குது. 12th இந்திய நீதித்துறை. ஓகேவா? இது எல்லாமே நம்ம படிக்கணும். ஓகேவா? நீதித்துறைன்ற பொறுத்தில் 8th ஒரு நீதித்துறை வருது, 12th ஒரு நீதித்துறை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 11th நம்மளுக்கு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அதில் எலெக்ஷன் பற்றி வருது. 9th எலெக்ஷன் பற்றி வருது. மீதி எல்லாமே நம்ம சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற டாப்பிக்கு படிக்க போகிறோம். சரியா? அடுத்து முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் லோக் ஆயுக்தா, தகவல் பெறும் உரிமை, பெண்கள் அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை சாசனம். இது எல்லா டாப்பிக்குமே முக்கியமான டாபிக்ஸ் தான். சரியா? எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் படிக்க வேண்டியிருக்கும், ஆனால் முக்கியமான டாபிக்ஸு. ஃபஸ்ட்டு கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபாரம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். இது எல்லாத்துக்கும் நம்ம எங்கெங்கே படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9th புக்கில் மனித உரிமைகள்னு ஒரு லெசன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். 7th புக்கில் பெண்கள் மேம்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, அது பெண்கள் மேம்பாட்டில் முக்கியம். 7th சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, இது நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பில் முக்கியமான லெசன். அடுத்து 8th மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, இது மனித உரிமை சாசனத்துக்கு முக்கியமானது. சரியா? அதே லெசன் 9th மனித உரிமைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 12th வணிகவியலில் நுகர்வோரியல்னு ஒரு லெசன் இருக்குது, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 12th வணிகவியலில் நுகர்வோரின் உரிமைகளும் கடமைகள் பொறுப்புகள்னு ஒரு லெசன் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்ததாக நம்மளுக்கு மிஸ்லினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தேவையில்லாமல் இதில் புக்கில் இல்லாமல் மறுபடியும் லெசன்ஸில் வந்து, அதாவது சிலபஸில் வந்து மிஸ்லினியஸ் இதரவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு 6th புக்கில் தேசிய சின்னங்கள் அப்படின்ற டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. பாலிட்டியில் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கரண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு பாலிட்டியில் கொஷின் கேட்பாங்க. இப்போ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை வருது அப்படின்னா அதை பற்றின ஆர்டிக்கல் என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எலெக்ஷனில் நம்மளுக்கு கூட்டாட்சி நடக்குது, அதாவது கூட்டாட்சி அப்படின்ற பட்சத்தில் எதாவது 2-3 கட்சிகள் வந்து கூட்டணியோட ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி கரண்ட்டில் நடக்கிற விஷயத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அது நம்ம ரிலேட்டடாக பாலிட்டியில் இருக்கிற விஷயங்களை கேட்பாங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் பாலிட்டிக்கு முக்கியமானது தான். கரண்ட்டில் ரிலேட்டடாக வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எலெக்ஷன் பற்றி சம்மந்தமாக கொஷின் கேட்பாங்க. ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் வந்து யாராவது ஒரு முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பாலிட்டியில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. அந்த மாதிரி கரண்ட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் பாலிட்டியில் டீப்பாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை வந்து நீங்கள் எனக்காக கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து யூடியூப்பால் மற்ற டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு அதிகமாக காட்டப்படும். சரியா? இது வந்து ஒரு ஹெல்ப்பாக நினச்சி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.